அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய 2வது வீடியோ. ஸோ ஒரு பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். என்னுடைய ஃபுல் வீடியோ பார்க்க கொஞ்சம் பேருக்குலாம் இல்லை நான் டக்குன்னு படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னா இந்த பிடிஎஃபை பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின், இதில் தான் இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின், ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் என்ன வித்தியாசங்க? ஸோ அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஹார்ட்வேர் வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று இன்புட் டிவைசஸ், இன்னொன்று அவுட்புட் டிவைசஸ், இன்னொன்று செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், அப்புறம் இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். சாஃப்ட்வேர் வந்து நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஓரளவு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹார்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்னால தான் ஆகிருக்கும். ஸோ அதனால் மெட்டீரியல்ஸ் யூஸ் நம்ம பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால ஆகிருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படியே டேமேஜ் ஆனாலும் அதை நம்ம நியூ காம்போனண்ட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. அப்படி உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னு சொல்ல முடியும், எரர் ஆகும். எரர் ஆச்சுன்னா உங்களுக்கு பேக்கப் எடுத்துக்கிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் வந்து ஃபிசிக்கலாக நம்ம டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் சாஃப்ட்வேரை ஃபிசிக்கலாக டச்லாம் பண்ண முடியாதுங்க. சாஃப்ட்வேரில் ரன் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு வைரஸில் எதுவும் அஃபெக்ட் பண்ண முடியாது. ஆனால் சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆகும். ஹார்ட்வேர் வந்து ஃபிசிக்கலாக வியர் அவுட் ஆகும். சாஃப்ட்வேர் வந்து ஃபிசிக்கலாக வியர் அவுட் ஆகாது. வியர்னு என்னதுன்னா தேய்மானம், சரிங்களா? அதை சொல்கிறது தான் அது. அப்புறம் வந்து ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு மானிட்டர், சிபியு, ஸ்கேனர், பிரிண்டர்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. சாஃப்ட்வேருக்கு வந்து விண்டோஸ் 10, எம்எஸ் ஆஃபீஸ், அடாப் ஃபோட்டோஷாப், கூகுள் க்ரோம் அதெல்லாம் வந்து ஒரு இதாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினுங்க. ஸோ இந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு 7 பாயிண்ட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 5 மார்க் கொஸ்டின் போவோம். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு கேட்கலாம், இல்லை ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸாக கம்ப்யூட்டர்னு கேட்கலாம். ஸோ என்ன கேட்டாலும் இந்த ஃப்ளோ சார்ட்டு தாங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டு மினிமம் நம்மளுக்கு 4 மார்க் வாங்கி கொடுத்துரும், சரிங்களா? இதில் 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று இன்புட் யூனிட், இன்னொன்று அவுட்புட் யூனிட், இன்னொன்று வந்து சிபியு. இந்த சிபியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ யூனிட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த இன்புட் யூனிட்னு சொல்லி சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கீபோர்டு, மவுஸ், ஜாய்ஸ்டிக், லைட், பென், ட்ராக் பால், ஸ்கேனர், கிராஃபிக் டேப்லெட், மைக்ரோஃபோன், மேக்னெட்டிக் இங்க் கார்டு ரீடர், அதாவது எம்ஐசிஆர்னு சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், ஓசிஆர்னு சொல்லுவாங்க, பார்கோட் ரீடர், ஆப்டிக்கல் மார்க் ரீடர், சரிங்களா? இதை வந்து ஓஎம்ஆர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே எதில் வரும்னா இன்புட் யூனிட்டில் வரும். அவுட்புட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மானிட்டர், பிரிண்டர், ஆடியோ ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன், ப்ரொஜெக்டர், ஜிபிஎஸ், சவுண்ட் கார்டு, வீடியோ கார்டு, அப்புறம் பிரெய்லி ரீடர், பிளாட்டரும் ஒரு டைப் ஆஃப் பிரிண்டர் தாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பிரெய்லி ரீடர்னால் என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. அந்த டச் பண்ணியே கண்டுபிடிக்கிற மாதிரி வரும், அந்த மாதிரி பிளாட்டர், சரிங்களா? ரைட், ஓகே. இது வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்பாங்க. இதுலேருந்து ஒரு 1 வேர்டு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு இது கொடுத்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு இன்புட் யூனிட்டா அவுட்புட் யூனிட்டான்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ப்ரொஜெக்டர்னு கேட்குறேன், ப்ரொஜெக்டர்னு சொல்கிறேன். அது இன்புட் யூனிட்டா அவுட்புட் யூனிட்டான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? ப்ரொஜெக்டர் மூலமாக என்ன பண்ணாலும் நம்ம பார்க்க தான் முடியுது, சரிங்களா? அதனால் அது வந்து ஒரு அவுட்புட் யூனிட் தான், சரிங்களா? மானிட்டரில் நம்ம பார்க்குறோம், அதனால் அவுட்புட் யூனிட். ஆடியோ நம்ம கேட்குறோம், அவுட்புட் யூனிட். இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து அதை படித்து வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும், சரிங்களா? இப்போ நடுவில் வரேன், சிபியூவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஒன்று மெமரி யூனிட்டு, இன்னொன்று கண்ட்ரோல் யூனிட்டு, இன்னொன்று ஏஎல்யூ. ஸோ இந்த மெமரி யூனிட்டுக்கும் இந்த ஏஎல்யூ யூனிட்டுக்கும் ஒரு பாலமாக செயல்படுறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட்டு. இப்போ அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனில் ஏதாவது ஆப்ரேட் பண்ணுறாங்க, அப்போ டேட்டா வேணும்னா மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வரும், சரிங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, திருப்பி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா மெமரி யூனிட்டில் போய் ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸை உங்களுக்கு ரிலேட் பண்ணி ரெண்டையும் உங்களுக்கு கார்லேட் பண்ணுற ஒரே யூனிட் வந்து கண்ட்ரோல் யூனிட்டு, சரிங்களா? ஸோ இதுதான் சிபியில் இருக்கிற முக்கியமான யூனிட்டு. ஸோ இதில் 3 யூனிட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். மெமரி யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு, ஏஎல் யூனிட்டு. இந்த ஏஎல் யூனிட்டுங்கிறது என்னென்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், சரிங்களா? ஒன்று அர்த்தமெட்டிக்காக இருக்கும், அப்படி இல்லைனா லாஜிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கும், சரிங்களா? இந்த ரெண்டையும் உங்களுக்கு கார்லேட் பண்ணுறது வந்து இந்த ஏஎல் யூனிட் தான். அப்புறம் டேட்டா ஃபுல்லாமே உங்களுக்கு டோட்டலாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு செகண்டரி ஸ்டோரேஜ், ஆக்சிலரி ஸ்டோரேஜ், அப்புறம் மாஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் நம்ம எழுதுனா நம்மளுக்கு மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கீழே ஒரு 4 லைனாவது தியரி மாதிரி எழுதணும்.
சரிங்களா? ஸோ அப்படியே ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸை ஃபாலோடுன்னு போட்டு மேலே நான் என்னென்ன சொன்னனோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, ஒரு இதாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் கொடுக்குறோம். இன்புட் டிவைசஸ்லேருந்து உங்களுக்கு உள்ள சிபியூக்குள்ளே போகுது. சிபியூவில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரிசீவ் பண்ணி பழையபடி அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு மெமரி யூனிட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். மெமரி யூனிட்லேருந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அது அவுட்புட் டிவைசஸ்க்கு உங்களுக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எதில் பார்த்துக்கலாம்னா இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ 2 கொஸ்டின், ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க். இதை இன்றைக்கி எப்படியாவது படித்து முடிச்சிருங்க. நேற்று எல்லோரும் கொடுத்த வீடியோலாம் யூனிட் 1 வீடியோலாம் படிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. படிக்கலைனாலும் கொஞ்சம் படிச்சிருங்க. ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். சரிங்களா? ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்குன்னு தான் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேற்று எதுவும் படித்ததில் எதுவும் கோத்ரூ பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யார் ஃபாதராக கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு நேம்லாம் இருக்கும். ஒரு 3 பேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சார்லஸ் பாப்பேஜ்னா யார், அப்புறம் லேடி நோவாஸ்னா யார், சரிங்களா, வேன்யூ ஹியூமன்னா யார், இந்த மாதிரி அந்த நேம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவும் படிச்சிருங்க. அடுத்து 3வது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.